பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை சுருக்கமாக விரைவுச் செய்திகளாக இப்பொழுது பார்க்கலாம். செங்கல்பட்டை அடுத்த ஓமலூர் பகுதியில் பள்ளிக்கு சென்ற அக்கா தம்பியை மர்ம நபர்கள் கடத்திச் சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை உண்டாக்கியுள்ளது. வடலூரை ஆட்டோ ஓட்டுநரான வேலன், ஆர்த்தி தம்பதிக்கு ரித்திகா என்ற மகளும் நிதின் என்ற மகனும் இருக்கின்றனர். கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் பிரிந்து வாழும் நிலையில் குழந்தைகள் இருவரும் தந்தை வேலனுடன் வசித்து வருகின்றனர். வடலூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் குழந்தைகள் இருவரும் படித்து வரும் நிலையில் நேற்று மதியம் உணவு இடைவேளையின் போது பள்ளிக்கு வந்த நபர் ஆர்த்தி செல்போனில் பேசுவதாக கூறி இருவரையும் காரில் அழைத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் வேலன் ஆகியோர் காவல்துறையிடம் புகார் அளித்துள்ளனர். குழந்தைகளை தாய் ஆர்த்திதான் ஆள் வைத்து கடத்தி இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் போலீசார் தீவிரமாக விசாரணை செய்து வருகின்றனர். குற்றாலம் மெயின் அருவியில் குளித்துக் கொண்டிருந்த சுற்றுலா பயணி ஒருவர் தடாகத்தில் விழுந்து உயிருக்கு போராடிய நிலையில் தீயணைப்புத் துறையினர் அவரை பத்திரமாக மீட்டனர். தென்காசி மாவட்டம் குற்றாலம் மெயின் அருவியில் தண்ணீரானது சீராக கொட்டி வருவதால் சுற்றுலா பயணிகள் அங்கு குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நேற்று குற்றால அருவியில் குளித்துக் கொண்டிருந்த சுற்றுலா பயணி ஒருவர் அருவிக்கு முன்பிருக்கும் தடாகத்தில் விழுந்து உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். அப்போது அங்கு பாதுகாப்புக்கு நின்று கொண்டிருந்த தீயணைப்புத் துறையினர் உடனே தடாகத்தில் குதித்து அந்த நபரை பத்திரமாக மீட்டெடுத்தனர். விஜயவாடாவிலிருந்து காரைக்குடி வழியாக இலங்கைக்கு கஞ்சா கடத்த முயன்ற 5 பேரை கைது செய்த போலீசார் 124 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். குன்றக்குடி அருகே போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது காரில் வந்த 5 பேரிடம் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது பாலத்திற்குள் இருந்து மேலே வந்த 3 பேர் போலீசாரை கண்டதும் அங்கிருந்து தப்பி ஓடினர். இதையடுத்து பாலத்தின் கீழே சென்று போலீசார் பார்த்தபோது 62 பண்டல்களில் கஞ்சா இருந்ததை கண்டு அவற்றை பறிமுதல் செய்தனர். மேலும் காரில் இருந்த 5 பேரும் அங்கிருந்து தப்பிச் சென்றனர். இது குறித்து அனைத்து மாவட்ட காவல்துறையினருக்கும் போலீசார் தகவல் அளித்த நிலையில் காரில் வந்தவர்கள் சமயபுரம் அருகே திருச்சி போலீசாரிடம் பிடிபட்டனர். இதைத் தொடர்ந்து குன்றக்குடி போலீசார் சமயபுரம் சென்று காரில் வந்த விஜயவாடாவைச் சேர்ந்த 5 பேரை கைது செய்து தப்பி ஓடியவர்களையும் தேடி வருகின்றனர். கரூரில் அரசு வழங்கிய இடத்தில் வீடு கட்டித் தரக்கோரி 30க்கும் மேற்பட்ட மனுக்களை மாலையாக அணிவித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மாற்றுத்திறனாளி வந்ததால் பரபரப்பு நேரிட்டது. வெங்கமேடு பகுதியைச் சேர்ந்த பாபு என்பவருக்கு 2 கால்கள் செயல் இழந்து இருப்பதால் எந்த வேலைக்கும் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. அவரது மனைவி கூலி வேலை பார்த்து வரும் நிலையில் அரசு வழங்கிய இடத்தில் வீடு கட்டித் தரக்கோரி அதிகாரிகளிடம் 30க்கும் மேற்பட்ட மனுக்கள் வழங்கியதாக கூறப்படுகிறது. மனுக்கள் மீது இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதால் விரக்தி அடைந்த பாபு அனைத்து மனுக்களையும் மாலையாக அணிவித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் நூதன முறையில் கோரிக்கை மனுவை வழங்கினார். சென்னையை அடுத்த ஆவடியில் கஞ்சா விற்ற பணத்தை கேட்ட தகராறில் நண்பனை கொன்ற சக நண்பனை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். அம்பத்தூர் அருகே உள்ள மண்ணூர்பேட்டை பெருமாள் கோவில் தெருவைச் சேர்ந்த ராஜமொய்தீன் தனது நண்பர் கார்த்திகேயன் என்பவரின் ரூமில் தங்கியிருந்தார். இந்த நிலையில் கஞ்சா விற்ற பணத்தை பிரித்துக் கொள்வதில் ராஜா மொய்தீனுக்கும் கார்த்திகேயனுக்கும் இடையே பிரச்சனை இருந்ததாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து இருவருக்கும் இடையே ஏற்பட்ட வாய் தகராறு பின் கைகலப்பாக மாறியது. இதையடுத்து கார்த்திகேயன் தனது நண்பர்களுடன் சேர்ந்து ராஜா மொய்தீனை தலை, கழுத்து, முகம் உள்ளிட்ட இடங்களில் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடினர். இதில் ராஜா மொய்தீன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கொலை செய்த கார்த்திகேயன் உள்பட 6 பேரை கைது செய்தனர். மேலும்
தலைமறைவாக உள்ள ஆசிஃபை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே கஞ்சா செடி வளர்த்த இளைஞரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கமுதி அருகே உள்ள மருதங்கநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் சக்தி. கமுதி பகுதியில் சக்தி கஞ்சா விற்பனை செய்வதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து சக்தியின் வீட்டில் போலீசார் சோதனை மேற்கொண்டனர். தொடர்ந்து அவரது வீட்டின் அருகே 8 அடி உயர கஞ்சா செடி இருந்ததையும் போலீசார் கண்டறிந்ததுடன் கஞ்சா செடி வளர்த்து அதனை சில்லறை விற்பனை செய்து வந்ததும் கண்டறியப்பட்டது. இதையடுத்து கஞ்சா செடியை பறிமுதல் செய்த பேரையூர் போலீசார் சக்தியை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்கள் பற்றாக்குறை நிலவுவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வலங்கைமானை சுற்றியுள்ள சுமார் 40 கிராமங்களில் இருந்து நாள்தோறும் 600க்கும் மேற்பட்டவர்கள் வெளிநோயாளிகளாக இந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் மருத்துவமனையில் போதுமான மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்கள் இல்லாத நிலை இருப்பதால் இரவு நேரங்களில் அவசர சிகிச்சைக்கு வரும் நோயாளிகளை மருத்துவர்கள் இல்லாத காரணத்தினால் மன்னார்குடி அரசு மருத்துவமனைக்கோ அல்லது கும்பகோணம் அரசு மருத்துவமனைக்கோ பரிந்துரைத்து அனுப்பி வைக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் மருத்துவமனைக்கு போதுமான மருத்துவர்களை நியமிக்க வேண்டும் என அரசுக்கு பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுக்கின்றனர். குறைந்தபட்சம் 500லேருந்து 700 வரையும் வெளி நோயாளிகள் வருகிறார்கள். அவருக்கான வசதி வாய்ப்புகள் குறைவாக உள்ளது. மகப்பேறு மருத்துவர் டாக்டர் இல்லை, அதேபோல் அறுவை சிகிச்சை டாக்டர் இல்லை, அதே போல் மார்ச்சரி இருக்குது, அதுக்கான மார்ச்சரிக்கான ஆட்கள் இல்லாமல் இருக்கிறார்கள். இங்கிருந்து அவர்களை உள்ள வெளி நோயாளிகள் வரும் பொழுது அவர்களை ட்ரீட்மெண்ட் செய்து இங்கு வைத்து ட்ரீட்மெண்ட் செய்யாமல் தஞ்சாவூருக்கும் கும்பகோணத்துக்கும் மன்னார்குடிக்கும் ரெஃபர் பண்ணுகிறார்கள். இது தேவையற்ற ஒன்று. இது குறைந்தபட்சம் 75 ஆண்டு காலமாக இந்த அரசு மருத்துவமனை இயங்கி கொண்டிருக்கிறது. சுற்று வட்டாரத்தில் பார்த்தா ஒரு 50க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்கிறது. கிராமப்புறத்தில் இருக்கிற தொழிலாளர் வர்க்கத்தை சேர்ந்தவர்கள், விவசாய வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் தான் இந்த மருத்துவமனை நாடி வருகிறார்கள். அவருக்கு உரிய சிகிச்சை எடுப்பதற்கான மருத்துவர்கள் பற்றாக்குறையை உடனடியாக அரசு நியமனம் செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாது உபகரணங்கள் எக்ஸ்ரே தவிர எந்த ஒரு உபகரணங்களும் இல்லை. அந்த உபகரணங்கள்லாம் இருந்தால் இன்னும் பொதுமக்களுக்கு தேவையான ஒரு வசதியை ஏற்படுத்துவதாக அர்த்தம். ஆகவே அதெல்லாம் அரசாங்கம் செய்து கொடுக்க வேண்டுங்கிறது என்பதன் சார்பில் இதை கேட்டுக்கொள்கிறேன். கரூரில் சாலையோர பானிபூரி கடைகளில் ஆய்வு செய்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சுகாதாரம் இல்லாத உணவுப் பொருட்களை ஃபினாயில் ஊற்றி அழித்தனர். கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சாலையோரங்களில் செயல்படும் நூற்றுக்கணக்கான பானிபூரி கடைகளை வட மாநில தொழிலாளர்கள் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் சுகாதாரமற்ற முறையில் பானிபூரி தயார் செய்யப்படுவதாக எழுந்த புகாரின் பேரில் கரூரில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை நடத்தினர். அப்போது மண்ணெண்ணெய் நிரப்பும் கேனில் பானிபூரிக்கு பயன்படுத்தப்படும் ரசத்தை ஊற்றி சுகாதாரமற்ற முறையில் எடுத்து வந்ததை கண்டறிந்த அதிகாரிகள் அதை பினாயில் ஊற்றி அளித்தனர். பானிபூரி விற்பனை செய்யும் சமயத்தில் வாயில் பாக்கு போட்டுக்கொண்டு வாடிக்கையாளர்களுக்கு விற்பனை செய்வதை கண்டறிந்த அதிகாரிகள் எச்சரிக்கையும் விடுத்தனர். காஞ்சிபுரத்தில் விளக்கொளி பெருமாள் கோயிலில் சுவாமி ஊர்வலம் முன்பு பிரபந்தம் பாடி செல்வதில் வடகலை தென்கலை பிரிவினர் இடையே பிரச்சனை ஏற்படாமல் இருக்க போலீசார் அங்கு குவிக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. 108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றான இக்கோயிலில் நேற்று குடமுழுக்கு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மாலையில் சுவாமி வீதி உலாவின் போது சுவாமி முன்பு செல்வதில் வடகலை தென்கலை பிரிவினர் இடையே பிரச்சனை ஏற்படும் என்பதால் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த விவகாரத்தில் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் விசாரித்து முடிவு செய்யலாம் என நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. இதையடுத்து குடவோலை முறையில் தீர்வு காணலாம் என்றும் முடிவு செய்யப்பட்டது. இதில் சுவாமி முன்பு முதலில் வடகலை பிரிவினர் செல்லலாம் என முடிவு வந்தது.
இதனை இரு தரப்பினரும் ஏற்றுக்கொண்டனர். இருப்பினும் ஏராளமான போலீசார் அங்கு குவிக்கப்பட்டதால் அப்பகுதியில் சற்று நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் மறைமுக ஏலத்தில் பருத்திக்கு உரிய விலை கிடைக்காததால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தனியார் வியாபாரிகள் குறைந்த விலைக்கு பருத்தி கேட்பதால் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் மூலம் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். இதையடுத்து மயிலாடுதுறை, செம்பனார் கோவில், சீர்காழி, குத்தாலம் ஆகிய ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் கடந்த சில வாரங்களாக மறைமுக ஏலத்தில் பருத்தி ஏலம் நடைபெற்று வருகிறது. செம்பனார் கோவில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மறைமுக ஏலத்தில் குவிண்டால் 5500 முதல் 6500 ரூபாய் வரைக்கு மட்டுமே ஏலம் போனதாகவும் தங்களுக்கு உரிய விலை கிடைக்கவில்லை என்றும் கூறி விவசாயிகள் செம்பனார் கோவில் கடை வீதியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் மயிலாடுதுறை தரங்கம்பாடி வழித்தடத்தில் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது.